நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் அதில் நிறைய சவால்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த ஒவ்வொரு சவால்களும் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குற வகையிலையும் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறமையை வளர்க்குதுன்றதையும் நம்மளால் உணர முடியறதில்ல. அதை உணர்த்தும் வகையில் அமைந்திருக்கிற கதை தான் இது. வாங்க கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பாரதிஸ் வேர்ல்ட். உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் பாரதி. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங். பைமோட் இ-ஷாப்பிங் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். ஒரு ஊரில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் நிலத்தில் விதைகளை விதைச்சு அறுவடைக்காக காத்திருந்தார். அந்த நிலத்தில் நிறைய சிட்டுக்குருவிகள் வந்து தினமும் அங்கே இருக்கிற பயிர்களை தின்ன ஆரம்பிச்சுது. இதை கண்ட விவசாயி, இந்த சிட்டுக்குருவிகள் நம்ம பயிரெல்லாம் நாசம் செஞ்சிடும் போல், இதுக்கு ஒரு முடிவு செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்காக இந்த விவசாயி அந்த நிலம் முழுக்க ஒரு பெரிய வலையை விரித்து அந்த பறவைகள் எல்லாம் சிக்கணும்னு காத்திருக்கிறாரு. அவர் நினச்ச மாதிரியே இந்த எல்லா பறவைகளும் அந்த வலையில் இப்போ சிக்கிக்குச்சு. இப்போ இந்த வலையோடு அந்த பறவைகளை கொண்டு போய் ஊருக்கு வெளியில் இருக்க காட்டுப்பகுதியில் பறக்க விடுறாரு. இப்போ இந்த விவசாயி, அப்பா ஒரு வழியாக இந்த பறவைகள்லாம் விரட்டிட்டோம், இனி நம்ம பயிர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக நம்ம அறுவடை செய்யலாம் அப்படின்னு நினச்சி ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கார். ஆனால் ஒரு சில நாட்களில் அந்த பயிர்கள் செழிப்பற்று அப்படியே அழுகி போகிறத அவர் பார்க்குறாரு. இப்போ இந்த விவசாயிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, பறவைகள் எல்லாத்தையும் நம்ம விரட்டிட்டோம், பயிர் நல்லா செழிப்பாக வளரும்னு பார்த்தா எல்லாமே இப்படி அழிய தொடங்கிடுச்சு, என்னதான் ஆச்சு புரியலையேன்னு ஒரே குழப்பத்தில் இருக்கார். பிறகு அந்த ஊரில் இருக்கிற அனுபவம் வாய்ந்த இன்னொரு விவசாயிக்கிட்ட போய், என் பயிருக்கு என்னதான் ஆச்சு வந்து பாருங்க, என்னன்னு தெரியல, எல்லாமே இப்போ அழிய தொடங்கிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறார். இப்போ அந்த நிலத்தை மேற்பார்வையிட்ட அந்த அனுபவம் வாய்ந்த விவசாயி இந்த விவசாயிக்கிட்ட தான் புரிந்து கொண்ட விஷயத்தை பகிர்ந்துக்கிறாரு. தம்பி, நீங்கள் உங்கள் பயிர்களுக்கு இந்த பறவைகளால் பிரச்சனை வருதுன்னு அதுங்களை விரட்டி விட்டுட்டீங்க. ஆனால் இந்த இயற்கை அந்த பறவைகளை இங்கே வர வச்சதே இந்த நிலத்தில் இருக்கிற பூச்சிகளெல்லாம் உண்றதுக்காக தான். அது புரியாமல் நீங்கள் இந்த பறவைகளெல்லாம் விரட்டினதுனால அந்த பயிர்களை இப்போ அந்த பூச்சிகளை தின்ன ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இப்போ தான் தவறுகளை உணர்ந்து கொண்ட அந்த விவசாயி மீண்டும் அந்த பறவைகளெல்லாம் தன்னுடைய நிலத்துக்கு வர வைக்கிறதுக்காக ஆங்காங்கே பறவை கூடுகளை உருவாக்குறாரு. இப்போ மீண்டும் அந்த பறவைகள் எல்லாம் இங்கே வந்து தங்க ஆரம்பித்து அந்த நிலத்தில் இருக்கிற எல்லா பூச்சிகளிலும் உண்ண தொடங்குது. இப்போ பயிரும் ரொம்ப செழிப்பாகவே வளர்றத பார்த்த அந்த விவசாயி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாரு. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற ஒவ்வொரு சவால்களையும் ஒரு பெரிய பிரச்சனையாக நினச்சி அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்னொரு சவாலை மேற்கொள்கிறதுக்காக தயாராகிறோம். இந்த கதையில் எப்படி அந்த விவசாயி தன்னுடைய பயிர்களின் வளர்ச்சிக்கு இந்த பறவைகள் ரொம்ப முக்கியன்றதை உணர்ந்து கொண்டாரோ, அந்த மாதிரி நாமும் நம்ம வாழ்க்கையில் வர சவால்கள் எல்லாமே நம்மளை திறமசாலியாகவும் அனுபவசாலியாகவும் மாற்றுவதற்கு தான்றதை நம்ம உணரணும். அதனால் நமக்கு வரும் சவால்களை ஒரு பெரிய பிரச்சனையாக நினச்சி அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அதை எப்படியாவது தீர்க்கணும்னு முயற்சிக்கிறத விட, இந்த இயற்கை கொடுத்த ஒவ்வொரு சவால்களும் நமக்கு ஒரு முக்கிய பாடத்தை கற்பிக்குது அப்படின்றத உணர்ந்து அதை நிதானமாகவும் நம் அறிவுத்திறனையும் கொண்டு அணுகினால் அது நாம் வாழ்வின் வளர்ச்சிக்கு உதவும் என்பதை இந்த கதையின் மூலம் உணரலாம். உங்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.